love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சாப்டர் டோட்டலா பைத்தன் படிக்கிற சாப்டர் 86. அதுல இந்த SciPy இன்னைக்கு 2 தாங்க. நேத்திக்கும் 2 தான் பார்த்தோம், இன்னைக்கும் 2 தான் பார்க்குறோம், நாளைக்கும் 2 தான் பார்க்க போறோம். இந்த கான்ஸ்டன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பார்ட் இல்லை 3 பார்ட் ஆக்குன்னு சொன்னேன். 3 பார்ட் ஆக்க போறேன். இன்னைக்கு ஒரு 5 கமாண்ட் பார்க்க போறோம். இந்த கான்ஸ்டன்ஸ்னா என்ன, அது எப்படி டேட்டா சயின்ஸ்ல யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நேத்திக்கு பார்த்தோம். ஓகே, நேற்று கடைசியாக நம்ம மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுத்துல முடிச்சோம். இன்னைக்கு அந்த மாஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ அங்கேருந்து இன்னைக்கு ஒரு 5 கமாண்ட் நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ஸோட மாடியூல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நம்ம அந்த டைரக்டரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அந்த டைரக்டரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, இது ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கொடுக்க போகுது. நேற்றுக்கு இந்த மாஸ்லாம் பார்த்தோம், பைனரி, அந்த யோபி, கெனி, அந்த இதெல்லாம் பேபி, அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாஸ்ல முடிச்சோம். கரெக்டா? இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலியன் இயர்லாம் கண்டிப்பா டைம்ல இருக்கு. அது இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், இதுல இன்னும் எப்படி டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த ஆங்கிள்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஸ்பெசிஃபைட் யூனிட் இன் ரேடியன்ஸ். ஓகே, ரிட்டர்ன்ஸ் ஸ்பெசிஃபைட் யூனிட் இன் ரேடியன்ஸ் தான் உங்களுக்கு ஆங்கிள். ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஆங்கிள் டிகிரி, ஆர்க் மினிட், ஆர்க் செகண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல இந்த டிகிரி உங்களுக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிகிரி உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும். சரியா? இதெல்லாம் இந்த வேல்யூஸ். இப்போ அடுத்ததுல டைம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மினிட் என்ன, செகண்ட் என்ன, அவர் என்ன நம்ம கேட்போம் பாத்தீங்களா? இதெல்லாம் டைம் தானே. ஜூலியன் இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் பாத்தீங்களா? ஸோ இங்க நம்ம ஜூலியன் இயர்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இந்த மினிட் இதெல்லாம் இங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே டைம். மினிட், அவர், டே, வீக், இயர், ஜூலியன் இயர். ஸோ இது நீங்க ரன் பண்ணீங்கன்னா, மினிட் 60 செகண்ட் ஒரு மினிட்டுங்க. அதுக்கப்புறம் 60 டைம்ஸ் 60 ஒரு அவருங்க. அப்புறம் 60 டைம்ஸ் 60 டைம்ஸ் 60 நீங்க டைம்ஸ் 24. இது டைம்ஸ் 24 உங்களுக்கு ஒரு டேங்க. ஸோ இது ஒரு வீக்குங்க. அதுக்கப்புறம் இது ஒரு இயருங்க. இது ஒரு ஜூலியன் இயருங்க. சரியா? இந்த ஜூலியன் இயருக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லைட் வித்தியாசம் தான் இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அது டைமுக்கு. சரியா? இப்போ நம்ம லென்த்னா எப்பா இந்த முழம் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் பாத்தீங்களா? இந்த முழம் எவ்வளோ, அதுக்கப்புறம் துணி மீட்டர் எவ்வளோ, இந்த மாதிரிலாம் எடுப்போம் பாத்தீங்களா? இதெல்லாம் லென்த். ஸோ இந்த லென்த் இங்க இருக்கு பாருங்க, இன்ச்சு கிஞ்சுலாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த இன்ச் எங்க இருக்குன்னு சொல்லி தேடுறோம் உங்களுக்கு. லென்த்ல ஒரு இன்ச்ல ஃபுட் உள்ள யார்டு. இந்த பாருங்க, இன்ச்சு யார்டு. ஸோ இந்த லென்த் இன்ச்சு, ஃபுட்டு, யார்டு, மைலு, மில்லு, பாயிண்ட், சர்வே ஃபுட்டு, சர்வே மைலு, நாட்டிக்கல், நம்ம சி சைட்லாம் போடணும், ஃபெர்மி, ஆங்ஸ்ட்ராங், மைக்ரான், ஏயு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், பார்செக், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் சூப்பர். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? ஸோ இது இது. அப்புறம் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் இந்த காருக்கு டயர் ப்ரெஷர் என்னப்பா, எவ்வளோ ப்ரெஷர் பால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? மனுஷனோட ப்ரெஷர் கிடையாது, பிளட் ப்ரெஷர் கிடையாது. இது நார்மல், இது அட்மாஸ்பியர். இது அப்புறம் ஏடிஎம், அட்மாஸ்பியர், பாரு, டாரு, எம்எம்ஹெச்சி, பிஎஸ்ஐ. இந்த பிஎஸ்ஐ தான் இந்த டயர் ப்ரெஷர்லாம் பண்ணதுக்கு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுக்கும். இதோட வேல்யூ இதுதான். அதுக்கப்புறம் என்னன்னா, நமக்கு ஏரியா. இந்த ஏரியா ஸ்பெசிஃபைட் யூனிட் இன் ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஓகே, ஹெக்டர்னா 10,000. ஓகே, ஏரியா நமக்கு எல்லாமே இருக்கு. ஒரு கிரவுண்ட் என்ன விலை, ஒரு ஹெக்டர் என்ன விலை, அந்த மாதிரிலாம் நம்ம பேசிருக்கோம் பாத்தீங்களா? அதுல ஹெக்டர் அண்ட் ஏக்கர், இது எல்லாமே இந்த டைரக்டரியா போட்டீங்கன்னா இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரியும். இது எல்லாமே இங்க பார்த்து, இப்போ இந்த ஹெக்டர்னா 10,000, ஏக்கர்னா இவ்வளோ. சரியா? இன்னைக்கு இவ்வளவுதாங்க பார்க்க போறோம். நாளைக்கு மிச்சம் இருக்கிற 6 கமாண்டை பார்க்க போறோம். அதோட கான்ஸ்டன்ஸா முடிப்போம். சரியா? இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வழக்கம் போல 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நீங்க உங்க பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.